வெல்கம் டு 𝗙ซี้𝗹𝗶𝗀 சேனல். நீ என்ன பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அன்பாக்ஸ் வீடியோ பண்ண போகிறோம். என்ன அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட் டேட்டா சார்ஜர். அதான் வந்து இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு புதுசு வந்துருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி முக்கியமாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஹிட் பண்ண வந்துடுறாங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக பண்ணல. வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்ஸ் பண்ணுற முன்னாடி வந்து முதல்ல பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட் டேட்டா கேபிள் உள்ளது. கீழே வந்து என்ன எழுதிருக்காங்க, குவிக் சார்ஜிங் அண்ட் டேட்டா ப்ரிஃபெக்டர் யோர் டிவைஸ் எழுதிருக்காங்க. மாடல் நம்பர் இது கொடுத்துருக்காங்க. இது வந்து லென்த் பார்த்தீங்கன்னா 1000 mm உள்ளது, லைட்னிங் உள்ளது. ஓகே, கீழே இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஃபீச்சர்ஸ் இது கொடுத்தாங்க. என்னென்னா வந்து செக்யூரிட்டி ப்ராடக்ட், உங்களுக்கு ஃபாஸ்ட்டு சார்ஜிங் இதை கொடுத்துருக்காங்க, இன்டெலிஜென்ட் மேட்சிங் உள்ளதும் கொடுத்துருக்காங்க. இது 100% உள்ள ப்ராடக்ட் இது. ஓகே, பின்னாடி பார்ப்போம். பின்னாடியில் வந்து உங்களுக்கு எதுலாம் சப்போர்ட் ஆகணும்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரில் சப்போர்ட் ஆகும், இல்லை சார்ஜிங் மாதிரி வண்டியில் சார்ஜ் யூஸ் பண்ணி சப்போர்ட் ஆகும், இல்லை அடாப்டர் சப்போர்ட் ஆகும். உங்களுக்கு ஹை ஸ்பீட் உள்ளது. இது USB வந்து 2.0 உள்ளது. ஓகே, ஃபீச்சர்ஸ் என்ன எழுதிருக்காங்கன்னா வந்து சார்ஜ் யுவர் மொபைல் ஆர் டேப்லெட் சேஃப்லி வித் ஹை டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட், கம்பைன் த ஃபங்க்ஷன் ஆஃப் த டேட்டா டிரான்ஸ்மிஷன் அண்ட் சார்ஜிங், ரெசிஸ்ட் ஹை ப்ரெஷர் வித் எக்ஸலன்ட் டிசைன், சூப்பர் பியூரிஃபைங் காப்பர் கண்டக்டர், ensuring an high quality compatibility with any USB editation anti interference. ஓகே, அது கீழே வந்து வாங்கியது. இது வந்து மெயின் சேனல் தான், வேற ஒன்றும் கொடுக்கல கைஸ். ஓகே, வாங்கி இது வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். இப்போ டெஸ்ட் பண்ணுறது முன்னாடி வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து 2 சார்ஜர் ஒயர் இருக்குது. இது ஒரிஜினல் உள்ள ஐஃபோன் சார்ஜர் ஒயர். இது வந்து இப்போ பண்ணுற புதுசு வந்து இது ஒரு சார்ஜர் ஒயர். 2 அடாப்டர் இருக்குது, ஒரிஜினல் உள்ளது. அதுக்கப்புறம் வந்து இது நான் எடுத்தது, இது எக்ஸ்ட்ரா அடாப்டர் இருக்கா. ஓகே, இது வந்து 2 ஐஃபோன் உள்ளது. ஐஃபோன் 10 உள்ளதா, ஐஃபோன் 5s உள்ளதா. இப்போ வாங்கி இதை வந்து நம்ம செட் பண்ணுவோம். இப்போ உள்ள சேனல் பார்த்தீங்கன்னா வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஐஃபோனோட ஒரிஜினல் ஒயர் வந்து நான் ஐஃபோன் 10 வைக்க போகிறேன். ஓகே, பக்கத்தில் வந்து டைம் வச்சுருக்கேன், 5 minutes உள்ளது டைம் வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த ஒயரை கழட்டிட்டு எப்போ நான் அந்த ஒயரை மாட்டுறேன்னா அப்போ தான் நான் வந்து டைம் கிளிக் பண்ணேன். இப்போ இது வந்து 44% தான் இருக்குது. ஓகே, 5 minutes. இப்போ நான் வந்து இந்த ஒயர் மாட்டணுன்னா நான் கிளிக் பண்ணணும். அதை மாட்டாச்சா, ஸ்டார்ட். Alright guys, countdown வந்துச்சு. 5 4 3 2 1 0. So finished. 5 minutes கரெக்டாக முடிஞ்சு. இப்போ பார்ப்போம். 49%. 5 minutesல வந்து 49% இது இருக்குது. அதே வந்து ஒரிஜினல் ஐஃபோன் ஒயரில். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா வந்து புது ஒயரை வந்து நம்ம இதில் வச்சு டெஸ்ட் பண்ணிவிட்டு 5 minutes கொடுத்துட்டு பார்ப்போம். நான் புது ஒயர் வச்சு நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். பழைய ஒயரில் வந்து நம்ம புது ஒரிஜினல் ஐஃபோன் ஒயரில் டெஸ்ட் பண்ணால் 5 minutes கொடுத்தான். 44% இருந்துச்சு. ஆனால் 5 minutes கழிச்சு முடிச்சோன்னா பார்த்தா 49%. அப்போனா வந்து 5% மேலே ஏறிடுச்சு. இப்போ வந்து 49% தான் இருக்குது. இப்போ நான் திரும்பி வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த இதுக்குள்ள இது திரும்பி ஆன் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, 5 minutesல ஆல்ரெடி இருக்குது. திரும்பி ஆன் பண்ணிவிட்டு அந்த டைமில் நான் கரெக்டாக ஆன் பண்ணேன். நான் எப்போ மாட்டோன்னா அப்பயே மாட்டேன். ஓகே, 50 ஆயிடுச்சா, இதோட ஸ்டார்ட். பாய் கைஸ். ஓகே கைஸ், 5 minutes முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ பார்ப்போம். ஸோ 53% தான் சார்ஜ் ஏறிருக்கு. இது புது ஒயரில் போட்டது. ஓகே, இப்போனா வந்து ஒரிஜினல் ஐஃபோன் ஒயர் பார்த்தீங்கன்னா வந்து 44%லேருந்து to 49% வரைக்கும் வந்து 5% மேலே ஆயிடுச்சு. ஆனால் புது ஒயர் போட்டோன்னே இதுக்கு
கம்மியாக வந்துச்சு 50லேருந்து 4%, 4% கரெக்டாக வருது. ஸோ கேப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதே சேர்த்து இந்த iPhone 10 வந்து ஒரிஜினல் உள்ளதில்ல, இது டூப்ளிகேட் உள்ளதான். இது வந்து பார்ட்ஸ் எடுத்து மாட்டி எல்லாம் இது செஞ்சதான். ஓகே, இப்போ வந்து iPhone 10ஓட முடிஞ்சு. ஓகே, இப்போ iPhone 5s பார்ப்போம். ஓகே, இப்போ iPhone 5sல வந்து என்ன பண்ணோம், பழைய வயரை வந்து நம்ம மாட்டினோம். அதுக்கு முன்னாடி இது செக் பண்ணி நம்ம 59% இருக்குது. ஓகே, இதில் 59% இருக்குது. ஓகே, மாட்டினோன்னா ஓகே கிளிக். See you guys in 5 minutes. Okay guys, 5 minutes முடிஞ்சு பார்ப்போம். ஓகே, 5 minutes ஓவர். எவ்வளோ இருக்குது? 63%. ஓகே, 59% to 63%. ஓகே, இப்போ நான் வந்து ஒயர் மாட்டேன். இப்போ வந்து கரெக்டாக சொல்லணும்னா வந்து 63%. ஓகே, சார்ஜ் ஏறிட்டுருக்கு 63%. ஓகே, இப்போ இது வந்து திரும்பி 5 மினிட்ஸில் ஆக்கினோம். 5 மினிட்ஸில் இருக்குது. ஓகே, இப்போ 5 மினிட்ஸில் இருக்குது. 8 7 6 5 4 3 2 1 0. ஓகே, 5 மினிட்ஸ் ஓவர். செக் பண்ணலாம். 65% தான் ஏறி இருக்கு. ஓகே, அப்போனா வந்து 2% வரைக்கும் தான் ஏறி இருக்கு. கரெக்டாக சொல்லணும்னா 63 to 65 ஒன்லி 2% தான் ஏறி இருக்கு. நான் தான் சொன்னேன் iPhone 5s வந்து அது பார்க்க புதுசாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப வருஷம் கழித்து வாங்கின ஃபோன் வந்து அது இருக்க பேட்டரி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் வந்து ஃபாஸ்ட்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் பொறுமையாக தான் ஏறுது. எப்போவுமே பொறுமையாக தான் ஏறும். அதுவே எஸ்பெஷலி வந்து 50% தாண்டோன்னா வந்து உங்களுக்கு பொறுமையாக தான் போகும் உங்களுக்கு. ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, டெஸ்டிங் பண்ணியாச்சு. இந்த சார்ஜர் ஒயர் பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபாஸ்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து பொறுமையாக தான் ஏறும். எப்போவுமே நான் வச்சுங்க ஃபாஸ்ட்டான ஐட்டம், ஃபாஸ்ட்டான சார்ஜர் இந்த மாதிரி இது ஒயர் வாங்கினீங்கன்னா வந்து எப்போவுமே பொறுமையாக தான் ஏற செய்யும். பிகாஸ் அதுலேயே வந்து நான் உங்களுக்கு அந்த டெஸ்டிங் வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். உங்களுக்கு என் 2 ஃபோன் வச்சு நான் காட்டியிருக்கேன். ஒன்று iPhone 10, iPhone 5s வச்சு காட்டியிருக்கேன். நான் அதே ஒரிஜினல் ஒயராக காட்டியிருக்கேன். அதை சேர்த்து புது ஒயர் வச்சு தான் காட்டியிருக்கேன். உங்களுக்கு தெரியும் எத்தனை 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுது சார்ஜர் கேபிள். iPhone 10 பார்த்தீங்கன்னா வந்து இது உண்மையான iPhone மாதிரி தான் இருக்கும் உங்கள் பார்க்குறது. ஆனால் இது வந்து டூப்ளிகேட் உள்ளது. இது வந்து செஞ்சது தான். இது பார்ட்ஸ் கிடச்சிச்சு, அது எல்லாம் செஞ்சு அப்படியே வந்து iPhone 10. iPhone 5s வந்து பார்த்தாலே ஓகே இது ஒரிஜினல் தான். ஆமாம், இது ஒரிஜினல் தான். ஆனால் வாங்கினது ரொம்ப வருஷமாக வச்சு வாங்கினது. அதே சேர்த்து வந்து இதோட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும், ஏறுது. எப்போவுமே நான் வச்சுங்க என்னென்ன ஃபோன் வாங்கினீங்கன்னா வந்து அது ரொம்ப வருஷம் கழிச்சு ஆச்சா இல்லை என்ன டூப்ளிகேட் மாதிரி இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து ஆப்பிளில் வந்து ஆத்தரைஸ் பண்ணிங்கன்னா வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. இதே மட்டும் இல்லை, ஆண்ட்ராய்ட்லேயும் வந்து உங்களுக்கு எதாவது பேட்டரி பிரச்சனை இருந்துச்சு, சாம்சங்கோ என்ன மாதிரி ஆண்ட்ராய்டு பிராண்டை வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு திரும்பி வந்து நார்மலாக ஸ்மூத்தாக வந்து சார்ஜ் ஸ்மூத்தாக ஏறும் உங்களுக்கு. இதே மாதிரியில் வந்து இந்த சார்ஜர் ஒயர் ஃபாஸ்ட்டு டேட்டா சார்ஜர் ஒயர் வந்து இதே நான் லோ ப்ரைஸில் தான் வாங்கினேன். நான் இதே மாதிரியில் வந்து உங்களுக்கு வந்து ஹை குவாலிட்டியாக அதே சேர்த்து லோ ப்ரைஸில் வந்து நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா கைஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். அன்டில் சைனிங் முகமது வைஸ். பாய் கைஸ்.